Hey guys, welcome back. இன்னைக்கு unboxing and review seriesல boAt 260 Bluetooth speaker ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். So இந்த ஸ்பீக்கரை வாங்கலாமா வேண்டாமா and இந்த ஸ்பீக்கர் பத்தின ஸ்பெசிஃபிகேஷன் and டீடைல்ஸ்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். So மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. And இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம subscribe பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேனல்ல நியூ வீடியோஸ் போறப்ப அப்படி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துரும். And வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வழக்கம் போல் இந்த ப்ராடக்ட்டை அமேசானில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினது. அண்ட் இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ரெட் காம்பினேஷனில் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த boAt 260 ஓட மெயின் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட், ப்ளூடூத் 4.1 சப்போர்ட் அண்ட் ரக்கட் அண்ட் லைட் வெயிட் டிசைன். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்பீக்கர் 4 வாட் ஸ்பீக்கர். ஸோ எல்லாமே மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதும் உள்ள வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, மேலே இருக்கு. ஸோ ஸ்பீக்கர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு வேற என்னென்ன இந்த பாக்ஸில் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் கடியில் பார்த்தீங்கன்னா ஒரு USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் சார்ஜிங் பர்பஸ். ஸோ நம்ம நார்மல் மொபைல் அடாப்டரில் இதை கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்க்கு 1 year வாரண்டி இருக்கு. இதில் கொடுத்துருக்க USB கேபிள் பற்றி சொல்லலாம் குவாலிட்டியாகவே இருக்கு. அண்ட் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 2 feet தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆர்டினரி நம்ம மொபைலுக்கு யூஸ் பண்ணுற அந்த சார்ஜர் கேபிளே வந்து நம்ம இந்த ஸ்பீக்கருக்கு கனெக்ட் பண்ணி சார்ஜும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஸ்பீக்கர் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்பீக்கரோட லுக் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர், இன்புட் வோல்டேஜ் அண்ட் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் மேட் இன் இந்த டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கரோட ஷேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரம் ஷேப் மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஒரு ரக்கட் டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க, ஃபுல்லா சிலிகான் கோட்டிங். அண்ட் ஸ்பீக்கர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து பேக்லயோ இல்லை வேற எங்கேயாவது நம்ம ஹூக் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஸ்பீக்கரோட மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் டெக்ஸ்சர்ல வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் ரெட் காம்பினேஷன்ல. அண்ட் ஸ்பீக்கரோட டாப் பாட்டம்ல பார்த்தீங்கன்னா boAt அந்த லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ boAt ப்ராடக்ட் ரிவ்யூல எல்லா வீடியோஸும் சொல்றேன், அதே தான் இதுக்கும். ஸோ இன்னைக்கு தேதியில ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல ரொம்ப அதிகமா பில் குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் boAt. ஸோ இந்த ஸ்பீக்கரும் பில் குவாலிட்டியில ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஸ்பீக்கர்ல எப்படிலாம் ஆப்ரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ எந்தெந்த மாதிரியான கண்ட்ரோல் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்பீக்கரோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சில பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் அண்ட் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் அண்ட் ப்ளே பட்டன். ஸோ மொத்தமே 4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4லே வந்து எல்லா கண்ட்ரோலுமே கொடுத்துட்டாங்க. வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் வால்யூம் ரைஸ் அண்ட் டவுன் பண்றதுக்கு மட்டும் இல்லாம சாங்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இந்த மாதிரி வந்து மாத்திக்கிறதுக்கும் அதே சேம் பட்டன் தான் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணால் உள்ள வந்து சார்ஜர் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்கு, அது வந்து சார்ஜர் இண்டிகேஷன் LED. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கரில் இன்னொரு ஒரு மெயின் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம மெமரி கார்டை செப்பரேட்டாக இந்த ஸ்பீக்கருக்கு போட்டுக்க முடியும். ஸோ மொபைல் கூட கனெக்ட் பண்ணிக்காமலே மெமரி கார்டை இந்த ஸ்பீக்கரில் இன்சர்ட் பண்ணி நம்ம சாங்ஸ் வந்து கேட்டுக்க முடியும். ஸோ அது ஒரு ஃபீச்சர். அண்ட் இந்த ஸ்பீக்கரில் இன்பில்ட் மைக்கும் இருக்கு. ஸோ கால்ஸ் வந்தால் நம்ம இதிலே அட்டன் பண்ணி பேசிக்கவும் முடியும். ஸோ ஓவராலாக லோ பட்ஜெட்டில் இது பெர்ஃபெக்டான ஸ்பீக்கர். அண்ட் இந்த ஸ்பீக்கரை எப்படி மொபைல் கூட கனெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். பவர் பட்டனை ஒரு 2 seconds வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா பவர் வந்து ஆன் ஆகும். ஸோ ஆன் ஆகிறப்ப பவர் ஆன் அப்படின்ற ஒரு ஆடியோ வந்து கேட்குது. அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ LED வந்து பிளிங்க் ஆகுது. தென் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இந்த boAt 260 ஓட நேம் வந்து காட்டும். ஸோ அதை அப்படியே கிளிக் பண்ணி பேர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய boAt 260 உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனும் வந்து பேர் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் ஒரு வாட்டி நீங்க பேர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க ஸ்பீக்கர் வந்து ஆன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பேர் பண்ணிக்கும். ஸோ நம்ம திரும்ப இந்த மாதிரி கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே பேர் பண்ணிக்கும். ஓகே, பேர் பண்ணியாச்சு. இப்போ ஏதாவது நம்ம சாங்ஸ் வந்து கேட்டு பார்க்கலாம் இந்த ஸ்பீக்கரோட எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க ஆடியோ பார்த்தீங்கன்னா boAt 260 மியூசிக் ப்ளே பண்ணி என்னுடைய காலர் மைக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ண ஒரு ஆடியோ தான். ஸோ இது ஒரிஜினல் ஆடியோ கிடையாது, ரெக்கார்ட் பண்ண மியூசிக் தான். ஸோ சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கும். நீங்கள் ரியலாக இந்த boAt 260 மியூசிக் கேட்குறப்ப தான் அந்த ஒரிஜினல் சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் அந்த ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ சீரியஸாகவே ரொம்பவே சூப்பராக இருக்கு. அண்ட் இந்த ஸ்பீக்கரோடைய பேஸை பற்றி சொல்லியே ஆகணும். ஸோ இந்த ஸ்பீக்கர் வாங்குறப்ப இந்த ஸ்பீக்கரில் அந்த அளவுக்கு பேஸே இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணி சாங்ஸை வந்து ரொம்ப சவுண்டாக வச்சு இதில் கேட்டுக்க முடியும், அவ்வளோதான் நினச்சேன். பட் இதில் சாங்ஸ் கேட்குறப்ப பேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக
சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ஸ்பீக்கர்லேருந்து வரக்கூடிய சவுண்ட் வந்து ஓகேன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ரூமில் சுற்றி எல்லா பக்கமும் சவுண்ட் வந்து நல்லாவே கேட்குது தெளிவாகவே. அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்டும் நல்லா இருக்குது. ஸோ சவுண்ட் டிரான்ஸ்மிஷனில் எந்த லாஸும் இருக்காது. பிகாஸ் இதில் வந்து ப்ளூடூத் 4.1 சப்போர்ட் இருக்குது. ஸோ சவுண்ட்ஸ் வந்து நம்ம கிறிஸ்டல் கிளியராகவே நல்லா தெளிவாகவே கேட்க முடியும். நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரில் வந்து 4 வாட் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சோனி ஸ்பீக்கர் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். அதில் வந்து 5 வாட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட இது கம்மி தான், 4 வாட் ஸ்பீக்கர் தான். பட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு ஒர்த்தபிளான ஸ்பீக்கர், சவுண்ட் வைஸும் சரி, பில் குவாலிட்டி வைஸும் சரி, பேஸ் வைஸும் சரி, எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கு. அண்ட் இந்த ஸ்பீக்கருடைய பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் பார்த்தீங்கன்னா இது ஆஃபரில் வாங்கினது தான். 1250க்கு வாங்கினது. பட் இப்போ ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1350 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அமேசானில் ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டில் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஆஃபர் வந்துச்சுன்னா தாராளமாக இதை வாங்கலாம். ஸோ இது நல்ல ஒரு ஆஃபர் பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னும் மணியை வந்து சேவ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக இந்த ஸ்பீக்கர் வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா என்கிட்ட ஒரு 1500 தான் இருக்குது. அதில் ஒரு நல்ல ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அதில் இந்த பாட் சவுண்ட் 260 இருக்குது. ஸோ பில் குவாலிட்டி வைஸும் சரி, பேஸும் சரி, அண்ட் சவுண்ட் குவாலிட்டியும் சரி, எல்லாமே இந்த ஸ்பீக்கரில் சூப்பராகவே இருக்குது. ஸோ இதோடைய ஷேப்பும் பார்க்க ட்ரம் ஷேப் மாதிரி இருக்குது. ஈஸியாக எங்கே வேணாலும் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இந்த பாட் ஸ்டோன் 260 ப்ளூடூத் ஸ்பீக்கர் எனக்கு பர்சனலாக ரொம்பவே ஒரு பிடிச்ச ஸ்பீக்கர்னு சொல்லலாம். ஒரு சில பேர் இதை பார்த்து வச்சுட்டு இதை வாங்கலாமா வேண்டாமான்ட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யோசிக்கவே தேவையில்ல, கண்ணை மூடிட்டு இதை வாங்கிடலாம். 1250க்கு ஒரு ஒர்த்தபிளான ஸ்பீக்கர். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு யூடியூப்பில் போயிட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு ஓகே இது நல்லா சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் வாங்கிட வேண்டாம். ஸோ அந்த ப்ராடக்ட் பற்றின மினிமம் ஒரு 5 to 10 வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் வைஸும் பாருங்கள். உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் மட்டும் அதை வாங்கலாம். அண்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு நல்ல ஆஃபர் வந்திருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. மேபி இன்னைக்கு 1200 இருக்கலாம், நாளைக்கு 1400 மாறலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ப்ரைஸ் போயிட்டு இருக்கும் ஆன்லைனில். நல்ல ஆஃபரில் இருக்கப்போ பார்த்து நீங்கள் வாங்குறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ப்ராடக்ட்டை பற்றி அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.